பிராக்டிஸ் பண்றது ரொம்ப சிக்கல். சர்வம் பிரம்மமயம் பிராக்டிஸ் பண்றது ரொம்ப சிக்கல். பைத்தியம் முடிச்ச நிலை அது. இந்த கருணையா நடந்துக்கிறதும் பைத்தியம் முடிச்ச நிலை. இயல்பா வரணும், தண்ணி இயல்பா வரணும். ஞானம் வாட்சா அது வந்துடும். ஞானம் வாட்சதான் வரணும். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் மனசை கன்வின்ஸ் பண்ணணும். உன்னுடைய இயல்பா அது இருக்கணும். இதுதான் கேரக்டர் அப்படின்னு இருக்கணும். அது அதை விட்டுட்டு ஒருத்தன் கோவப்படுவான், அவங்ககிட்ட கருணையோடு இருக்கணும் முயற்சி பண்ணுவான். மறுபடியும் இதே மாதிரி முன்னாடி சம்பவத்தை நினைச்சு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து அன்னைக்கு இப்படித்தான் நடந்துக்கிட்டோம். அப்ப இன்னைக்கு இப்படி இந்த நினைச்சு பாக்குறது வரக்கூடாது. இயல்பா இருந்து எதுக்கு இப்படி நினைச்சு பாக்குறேன்? இயல்பா வரணும். இயல்பா அவருக்கு எடுத்த உடனே வல்லவனுக்கு வரலையே. கடைசியில என்ன நிலையில இருந்துச்சோ அதை சொல்லிட்டாரு. கருணை ஞான முதிர்ச்சியாயி அந்த கருணையை அவர் எழுதி வச்சாரு. எடுத்து சொன்னாரு. ஆரம்பத்திலேயே அவரு இப்படியா இருந்தாரு. இல்ல அந்த ஆன்மீக கோயில் குளம் அப்படின்னு இருந்தாரு. அந்த நமக்கு தெரியல சமயம் அது. ஞானம் உதயமா. எனக்கு அந்த இடம் கூட சமயம் ரொம்ப கருணை ஆக ஆக உலக விஷயம் எல்லாம் எதை பார்த்தாலும் ரொம்ப லோவா மைண்ட் போக போக அதை எப்படி திருப்பி தூக்கி நிறுத்துறது? அது பந்தபாசத்துக்கு எடுத்து போய் விட்டுறாதா? யார பார்த்தாலும் ஒரு விதமான அட்டாச்மெண்ட் மாதிரி ஆயிடாது அது? ஆமா. இது வள்ளலார் திவ்யவலம் கட்டினாரு. சரிங்க சாமி. சத்திய தர்மசாலை வச்சாரு. சரி. சத்திய தர்மசாலை எந்தெந்த இடத்துல இருக்கு? எத்தனை இடத்துல இருக்கு? சாமி கட்டினது வடலூர். சாமி கட்டினது வடலூர். சத்திய தர்மசாலை எத்தனை இடத்துல இருக்கு தெரியல சாமி. அன்னதானம் பண்றதுக்கு தெரியல. ஒரு இடம் தான். வடலூர் மட்டும்தான். கரும்புலியில கட்டல. கரும்புலியில ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்கல்ல அன்னம் போடுறதுக்கு. ஓகே சாமி. தெரியல. அவரு பிறந்த மருதூர்ல வச்சிருக்கலாம்ல. மருதூர்ல வச்சிருக்கலாம். அவர் பிறந்த இடம் இல்லையோ? அவங்க எல்லாம் பட்னியா இல்லையோ? அந்த ஊர்ல எல்லாம் பஞ்சம் இல்லையோ? இங்க மட்டும்தான் பஞ்சமா? சபை அமைச்சது உள்ள போய் இறைவன் இறைவனுடைய கொஞ்சம் தத்துவபூர்வமாக அவன் புரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறதுக்காக அதெல்லாம் எல்லா சட்டப்பும் பண்ணாரு. 7 தடவை வச்சு இந்த 21,600 சங்கிலிகள் வச்சு இப்படி தேக தத்துவத்தை காட்டி உடம்பு இப்படி இருக்கு, அதுக்குள்ள இறைவன் இந்த ரூபத்துல படைச்சிருக்கான், உள்ள 7 திரைகளா இருக்கு இப்படின்னு ஒவ்வொன்னையும் புரிய வைக்க முயற்சி பண்றதுக்காக கட்டினாரு. சரி, அங்க வர்றான் எவன் வருவான்னா ஒரு சன்மாரிக்கு வருவான், ஒரு சாதகன்னு வச்சுக்கலாம். எப்படியோ இறைவன் அடைஞ்சிடணுங்கிறவன் வருவான், தேடி வருவான். இறை தாகம் இல்ல இருக்கவன் அங்க வரமாட்டான். கண்டிப்பா சாமி. அப்ப அந்த தாகம் இருக்கிறவன் வரும்போது அது பற்றெடுத்து வந்தான்னா இறைவன் மட்டும்தான் வேணும், உலகம் வேண்டான்னு வரும்போது அவன் சோத்துக்கு என்ன பண்ணுவான்? அவனுக்கும் பசிக்கும். ஒரு கட்டம் வரைக்கும் அவனும் பசியை பொறுக்கணும், குளிர பொறுக்கணும், உடம்பு கொஞ்சம் ஏதாவது தயாராகணும், உடம்பு மனமும் பக்குவப்படணும். அப்படி வர்றவங்க ஒரு வேளையாவது சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும். அவன் சோத்துக்கு கவலைப்படக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கிறக்கா தர்மசாலையை ஏற்படுத்தினாரு. சரி, எல்லாருக்கும் கஞ்சி ஊத்துறதுக்கு எல்லாம் இல்ல, ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கு. ஆமா, அப்படி எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா எல்லா இடத்துலயும் ஒரு ஓபன் பண்ணி அவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டுறாரு. அண்டானையே தங்கத்தை உருவாக்க தெரிஞ்சவருக்கு இவரெல்லாம் அன்ன தர்மசாலை நடத்த முடியாது, செஞ்சிருக்கலாம்ல. அடுத்த கர்மம் சீக்கிரத்துக்கும் சாதகனுக்கு அடிப்படை தேவையான உணவு விட இருப்பிடம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்பருக்கு வயிற்று வலி வந்துச்சு, கடுமையான வயிற்று வலி. அப்பரு சமணத்துலதான் இருக்காரு, சரியான வயிற்று வலி. ஆனா அப்பருடைய அவங்க அக்கா தமக்கையார் சைவம், இவர் அப்படியே சமணத்துல போய் இளமையிலே சேர்ந்துட்டாரு. அவங்களோட கருத்துக்கள்லாம் அவ்வளவு ஈர்ப்பா இருக்கும். அத்ததில்ல ரொம்ப ஈர்ப்பா இருக்கும். அங்க போய் சேர்ந்துட்டாரு. இந்த அம்மா இங்கே இருந்துச்சு, கூப்பிட்டு பார்த்து இவர் வரல. ஒரு கட்டத்துல எப்படியாவது இவன் சாதி மதத்துக்கு திருப்ப வேணும் அப்படின்னு அவங்க அந்த அம்மா
கோயில் அழுகுறாங்க. கொஞ்ச நாள்ல ஒரு கடுமையான வயிற்று வலி. இவங்களும் வந்து என்னென்னமோ சமாளிகள் வைத்தியம் பண்ணி பாக்குறாங்க. ஒன்னும் தேர்ந்த கோயில் அதிகமாயிட்டே போகுது உங்க தொடப்பட. சரி அக்காவுக்கு தகவல் சொல்லி அனுப்புறாரு, இந்த மாதிரி வயிற்று வலி அப்படின்னு. நான் அவனை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த அம்மா. இது வயிற்று வலி வர்றதுக்கு முதல் நாளே வந்து இந்த அம்மா கனவுல போய் பெருமான் சொல்லிடுறாரு, அவனை என் வசப்படுத்தி என்னவனாக ஆக்குவதற்காக அவனுக்கு சூளை நோய் தந்து ஆட்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டாரு. நீ போகாத அப்படின்ட்டாரு. வேலைக்காரன் வந்து சொல்றான் நான் வரமாட்டேன்றாரு. நைட்டோட நைட்டா அவங்களுக்கு எல்லாம் அந்த சமாதானம் போர்வை போத்திட்டு இங்கிருந்து ஒடியாந்து இந்த அக்கா கிட்ட வர்றாரு. ஏதாவது தாங்க முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி. நீ எதுக்கு சூழல் கொடுத்தாருன்னு சொல்லிட்டாரு, நீ வரணும்னு தான் காத்திருக்காரு அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லி விபூதி பூசி விடுத அவருக்கு வந்து இந்த சூளை நோய் போயிடுது. இவ்வளவு பாடுபட்டும் சமணர்களால தீர்க்க முடியல. மெய்க்கடவுள் யாருங்கிறத வந்து அவருக்கு காட்டிட்டாரு. அப்புறம் தான் வந்து அப்பர் சைவத்துக்கு வந்து இத்தனை பாட்டும் பாடுறாரு. இவ்வளவு தொண்டும் ஒருத்தனை இறை வழிபடுத்துறதுக்கு, அதாவது அவனை நோக்கி இறைவனை நோக்கி இழுக்கிறதுக்காக ஏதாவது செய்வாரு. செய்யும்போது ஏதாவது அல்லல கொடுப்பாரு. இந்த கர்மான்னு வச்சுக்கலாம், இந்த துன்பம் வந்து கர்மான்னு வச்சுக்கலாம், ஏதோ பிணி ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் உடம்புக்கோ மனசுக்கோ. இதை இறைவன் எதுக்கு கொடுக்குறாருன்னு சாமானியனுக்கு தெரியாது. ஒருத்தன் பட்னியை போடுறான்னா அந்த பட்னி காரணம் இருக்கும், இல்லாம இருக்காது. நோய்க்கும் காரணம் இருக்கும். நோய் கொடுத்தாத்தான் உடம்பு, இந்த உடம்பு நினைச்சிட்டு பாராட்டு கிடந்தேன். கண்டிப்பா இத போய் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நான் சொல்லி. இதுல இந்த நோய் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சொந்த பந்தங்கள்ல 2 நாள் பார்ப்பாங்க, 3 நாள் பார்ப்பாங்க, அப்புறம் விலக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களே நிஜம் நினைச்சிட்டு இருந்தேன். யான் எனதுங்கிற பற்ற உடைச்சிரு நோய். கண்டிப்பா கண்டிப்பா. பசியும் ஒரு நோய் தான். சொந்தக்காரங்க வீட்டுக்கு 10 நாள் தொடர்ந்து போய் தங்கணும்னா என்ன பண்ணுவான், தினம் போனா சோறு போடுவானா? கண்டிப்பா. சோறு கொடுக்க மாட்டேங்கிறானே, இவனெல்லாம் நிஜமும் நம்பிட்டு இருந்தனே இத்தனை நாளா. வறுமையை கொடுத்து ஒருத்தனை பஞ்சத்துல விட்டாருன்னா அந்த பஞ்சத்துல வந்து எங்கேயாவது யாசம் வாங்கணும். சொந்தக்காரன் வீட்டுக்கு போவான், பெருமைக்கு 2 நாள் கிடைக்கும், அப்புறம் 3ஆவது நாள் திரும்ப துரத்து விட்டுருவான். மூஞ்சி எடுத்தே பார்க்க மாட்டான். இவனெல்லாம் நிஜமும் நம்பிட்டு இருந்தானே, இப்ப காசு இருந்தா தான் மதிப்பாங்களா? அப்ப பொருள் வந்து முக்கியம் இல்ல, பொருள்னால நமக்கு மதிப்பு இல்ல, சொந்தங்கள் பொய், உலகம் பொய், அப்படியே இறைவனை நோக்கி திரும்ப எல்லாம். இப்ப கர்மா எதுக்கு கொடுக்குறாரு, துன்பம் எதுக்கு கொடுக்குறாங்கிற ஐடியா நமக்கு இல்லாமயே அதை போய் துடைக்க முயற்சி பண்ணா இது வேண்டாத வேலையா. அதனால அவர் அதெல்லாம் திறக்கல. எவ்வளவு பெரிய வைத்தியர். ஆமா சார், ஏதாவது ஒரு வைத்தியசாலை வச்சிருக்கலாம். இல்ல, நோய் இதேதான். எனக்கு ஒரு இந்த சந்தேகம் இருந்து சாமி ரொம்ப நாளா. கருணைன்றோம், கருணையில போய் சிக்கிக்குமே நம்ம. இந்த கருணைக்கு தான் இந்த அர்த்தம். ஒருத்தனுடைய கர்மவினை தீக்கிற தன்பால் ஈடுபடுறதுக்காக இறைவன் கொடுக்குறானா, இல்ல அவனா அந்த வினையில சிக்கிக்கிட்டு அவஸ்தப்படுறானா எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரிஞ்சதுன்னா கருணை செலுத்தலாம். தெரிஞ்சதுன்னா கருணை செலுத்தலான்னு அது தெரியறதுக்கு பேருதான் ஞானம். எது கர்மா எது வந்து வினை தெரியறதுக்கு பேருதான் ஞானம். எங்க நம்ம தலையிடணும், எங்க தலையிடக்கூடாதுங்கிறது. வாடிய பேர்ல கண்ட போதெல்லாம் வாடி நன் அப்படின்றது எவ்வளவு பெரிய லோவா மைண்ட் வந்து ரொம்ப தூரம். எத்தனை மரம் நட்டு வச்சாரு இல்லையே சாமி, அந்த வேலையை செய்யல. கூட லட்சக்கணக்கில் நட்டுட்டாரு சாமி. விவேக் கூட லட்சக்கணக்கில் நட்டுட்டாரு. ஆனா வாடிய பேரை கண்ட போதெல்லாம் சொன்ன வள்ளலார் ஒரு இது கூட
சொல்லல. நெட்டு வைக்கலையே, மரம் வளர்க்கலையே, சரி தண்ணி ஊத்துறக்கா ஆள் வச்சாரா? கண்டிப்பா. அந்த வாடி போயிடும் கண்ட போதெல்லாம் வாடினங்கிறது அதுக்கு நேரடி இந்த இடத்துல தான் இருக்குமா? இருந்தா ஒரு மரம் வளர்க்கறதுல பண்ணிருப்பாரு. கண்டிப்பா. அப்ப அதுக்கு நேரடி அர்த்தம் என்னவா இருக்கும்? தெரியல சார் எனக்கு. ஆனா இந்த சந்தேகம் மட்டும் இருந்தது. ஒருத்த வாழ்க்கைய முழுசா வாழணும், கர்மா தீரணும். கர்மா ஒரே ஜென்மத்துல முழுசா அனுபவிச்சு தீர்க்க முடியாது. நம்ம பல கர்ம வினைய ஒரே ஜென்மத்துல அனுபவிச்சு தீர்க்க முடியாது. ஓகே, அவ்வளவு இருக்கு. சரி, அப்ப அந்த வாழ்க்கை முழுதுமே துன்பப்பட்டு அதை தீக்கணும். சரி, தாங்க முடியாது. கண்டிப்பா. கொஞ்சமாவது உறக்கம் ஒண்ணு இருக்கு நமக்கு. உறக்கமே இல்லாம எல்லா நேரம் விழிப்புல இருந்தா அது பெரிய டார்ச்சர் ஆயிடும். கண்டிப்பா. அப்படி துன்பமே வாழ்வா இருந்ததுன்னா அதை தாங்க முடியாது. நம்ம செஞ்ச கர்மம் அவ்வளவு. ஓகே. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் கொடுப்பாங்க. இல்ல பழசு புதுசு புதுசா சேர்த்துட்டே இருக்க கூடாது. சேர்த்தாம இருந்த கொஞ்சம் ஜென்மங்களை தீர்ந்துவிடும். இப்படி சேர்த்து முடிக்கும் போது இந்த பழைய வினைகள் எல்லாம் வந்து தீர்ந்ததுன்னா அங்க வந்து ஒரு பரிசுத்தமான ஞானம் உருவாகும். அப்ப அவன் முழுசா வாழணும். அவனுக்கு வந்து 80 வயசு அப்படின்னா 80 வயசு வாழணும். தீர்க்காயசு வாழணும். வாழ்ந்தா அந்த பழைய பிரார்த்த கர்மா, இந்த ஜென்மத்துக்கு என்ன பிரார்த்த கர்மா இருக்கோ அதை அனுபவிச்சு தீர்த்துருவான். அப்ப அந்த பிறவி முழுமையடைஞ்சதுன்னு அர்த்தம். முக்தி பெறல, பிறவி முழுமையடைஞ்சது. பிறப்பின் நோக்கம் நிறைவேற்றிடுச்சு, முக்தி நிலைக்கு சேரல. இப்ப அடுத்த பிறகு போகும்போது அடுத்தது பூர்ணமா துவங்கும். இதுவே அரைகுறையா விட்டு வச்சா இன்னும் ஜென்மங்கள் கூடிக்கிட்டே போகும். புதுசு புதுசா உடம்பு எடுத்துக்க வேண்டியிருக்கும், புதுசு புதுசா ஞாபகங்களை வளர்க்க வேண்டியிருக்கும். உடம்புக்கும் இந்த சூழ்நிலைக்கும் பழகிறதுக்கு அதுக்கே காலம் செலவாகும். முழுசா வாழணும். அதனால பசியிலையோ இல்ல வேற ஏதாவது துயரத்திலயோ தற்கொலை பண்ணிக்கிறதோ இப்படி பண்ணிட்டா ஒரு புல்லு கூட, மனுஷன் ஏதோ பண்றான், மனுஷன் பண்ற காரியத்தினால மழை வர மாட்டேங்குது, பயிர் வாடி போச்சு. அந்த பயிர் குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து ஒரு வினை அனுபவிச்சதை அடுத்ததுக்கு போக முடியும். அப்ப பயிர் வறட்சியில இவன் பண்ணதுனால இல்ல மனுஷனால வாடி போச்சு அப்படின்னா அது பிறப்பின் நோக்கத்தை அது அடைய முடியல. அந்த நேரத்துல வாட்டம் வரும். கண்டிப்பா பயிர் முழுசா வாழணும். வாழ்ந்துச்சுன்னா அதனுடைய பிறப்பு நோக்கம் நிறைவேறும். அடுத்த பிறப்புக்கு அடுத்த புல்லா கூட மரமா வரும். அடுத்தடுத்துக்கு போகணும்னா அந்த இதை அனுபவிச்சு தீர்த்தரணும். இந்த பிறப்புக்குண்டான கர்மாவை தீர்த்தரணும். இதை அனுபவிக்க விடாம ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது துக்கத்தை கொடுக்கும். மறுபடியும் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரு உடம்புக்கு போகும்.